வணக்கம்மா. சார், தமிழகத்தில் இப்போ 4 முனை போட்டி நிலவிட்டு திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சியோட சீமான். எலெக்ஷனும் முடிஞ்சாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக இல்லை நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் இல்லை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட விஜயோட கட்சியினரும் இல்லை இப்போ தலைவர் தான் ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் வெற்றி பெற போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமாம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசித்து பார்க்கணும். யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அதிகமாக போலாயிருக்கு இல்லையா. ஒரு பக்கம் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியாக இருந்துகிட்டே வருது. திமுக விட்டு அதிமுக விட்டு திமுக, இப்படி தான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்குது. ஏன்னா அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு கேட்குறது பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க தான் கேட்பாங்க, திமுகவுக்கும் கட்சிக்காரங்க தான் கேட்பாங்க, ஒரு இயக்கத்துலையும் அந்தந்த கட்சி சார்ந்தவங்க தான் கேட்பாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துலேயும் லேடிஸுகள், இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட வயது இளைஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்க கட்சியில் மெம்பராக இருக்காங்களோ இல்லையோ, இவங்க ஆர்வமாக அவர்களுக்கு சொந்த பந்தங்களில் நண்பர்கள்ட்ட ஓட்டு கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது யாருமே பண்ணலையே, பணம் கொடுத்தா தான் ஓட்டுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் ஒரு சில தேர்தல்களாக. இதை எப்படியும் ஒழிக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கும்போது பணம் கொடுக்காமலே ஒரு கூட்டம் சேருது. அது நல்ல கொள்கைக்காக கூடுதா, இல்லை இவர்கள் மேலே உள்ள வெறுப்பில் கூடுதா, இந்த கூட்டத்தை விஜய் எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறாருங்கிற கவலை அடுத்த கட்டம். இருந்தாலும் இது 2-3 விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜாதி மதம் கடந்து விஜய் பக்கம் திரள்றதை ஒரு பக்கம் பார்க்குறோம், இன்னொரு பக்கம் பணம் கொடுத்தா தான் ஓட்டுங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் மக்கள் திரள்றதையும் பார்க்குறோம். 3வது பெண்களுடைய வாக்குகள். ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் உள்ள பெண்களோட வாக்குகளில் பல சதவிகிதம் விஜய் பக்கம் சார்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாத ஒரு சூழலாக இருக்குது. இதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் சமூக ஊடகங்கள்லேயும் சில தொலைக்காட்சி ஊடகங்கள்லையும் அவங்க அது இந்த கெத்தை விட முடியாதுல்ல. அதனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்சியும் ஃபஸ்ட்டு திமுக சிறப்புலேருந்து ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தாங்க. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு, இப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கேம்பெயின், எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய வாக்குப்பதிவு இல்லை, இது ஒன்றும் அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவு இல்லை, இது ஒரு சராசரியான வாக்குப்பதிவு தான். அது ஏதாவது இருந்துட்டு போகுது, நீங்கள் என்ன வேணாலும் கருத்து சொல்லுங்கள், ரிசல்ட் எங்களுக்கு ஃபேவராக வரும்னு சொல்லிட்டு போகலாம்ல. இதெல்லாம் அப்படி ஒன்றும் வாக்குப்பதிவு இல்லை, இதெல்லாம் அப்படி ஒன்றும் வாக்குப்பதிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே அந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இந்த திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அந்த பல்லவியை பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய காரணம் என்னென்னா, 2015 ஒரு பெரிய இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு மழையில் பார்த்திங்கன்னா சென்னையை ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, கடுமையான வெள்ள சேதம். இது ஜெயலலிதாவோட கவனக்குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதில் பாதிப்புகள் நிறையா. அதனால் அடுத்த தேர்தலில் பார்க்கும்போது 2011 அவங்க ஆட்சியில் இருக்காங்க, 2011லேருந்து 2016 வரைக்கும். அப்போ 2016 அடுத்து ஒரு எலெக்ஷன் வருது இல்லை, கண்டிப்பாக ஜெயலலிதா தோற்று போயிடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிறப்ப திரும்பவும் மகாராசி ஜெயிச்சு மேலே வந்துட்டாங்களா. இதே போல் எங்களுக்கு இப்போ 5 வருஷத்தில் நீங்கள் எல்லா குற்றச்சாட்டுகள் வச்சாலும் பெரிய அளவுக்கு மக்கள் எதிர்ப்பால் எங்களுக்கு கிடையாது. அதனால் எங்களுடைய நலத்திட்டங்களை நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம், கண்டிப்பாக நாங்களும் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு திமுககாரங்க சொல்கிறாங்க. கலைஞர் திமுகவுக்கு தலைமையேற்ற பிறகு அவர் தலைமையில் சந்திக்கிற தேர்தல் 1971 தான். அதுக்கப்புறம் மிஸ்ஸாலாம் வந்துடுது. எம்ஜிஆர் அதுக்கப்புறம் 1977 ஆட்சியை பிடிச்ச பிறகு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி கட்டில் ஏறவே இல்லை. தொடர்ச்சியாக 3 தடவை அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு. அதன் பிறகும் பார்த்தா ஒரு தடவை ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் கலைஞர், ஒரு தடவை ஜெயலலிதா, இன்னொரு தடவை கலைஞர், இப்படி தான் ஆட்சி பொறுப்பு மாறி மாறி போச்சு. ஆனால் 2011 ஜெயலலிதா ஜெயித்தாங்க, அதிமுக ஜெயிச்சுது. 2016 தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் திமுகவால் அந்த ரெக்கார்டை பண்ண முடியல. இந்த தேர்தலில் அதை பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. விஜய் ஃபேக்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எங்கள் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அது அதிமுக தான் பாதிப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் அது. பொதுவாகவே ஒரு தேர்தல் நடக்கும்போது வாக்குப்பதிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா அது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்கிறது பழைய அரித்மெட்டிக் கால்குலேஷன். அதுக்கு அடுத்தது பொதுவாகவே ஆளுங்கட்சி மேலே ஒரு வெறுப்பு இருக்கும், மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல, இந்த எதிர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தது திமுக ஒரு தொகுதியிலும் ரொம்ப கடுமையாக நம்புகிற வாக்குகள் அப்படிங்கிறது ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு போர்வையில் கிடைக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகள்.
இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர் வாக்குகள் வந்து மேஜராக திமுகவுக்கு தான் கிடைக்கும் எல்லா தேர்தல்லையும். ஏன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகளாகவே அதை வந்து கருதப்படும். அப்படி பார்க்கும்போது அந்த வாக்குகள் வந்து சாலிடாக விழுறதுனால தான் திமுக வந்து பல தொகுதிகளில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த தடவை அதில் வந்து விஜய் ஓட்டை போட்டுட்டார். கிறிஸ்தவர் வாக்குகளில் வந்து பெரிய அளவுக்கு அவரால் வாங்க முடியாது. அது வந்து விஜய்க்காக விழுந்துடும். அடுத்தது இஸ்லாமியர் வாக்குகளும் அந்த பக்கம் பிரியுது. அதனால் இவங்க வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். மூணாவதாக திமுகவோட கூட்டணி கட்சிகள், திமுக நேரடியாக களத்தில் நிற்கக்கூடிய இடம் வேறு, திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு 58 தொகுதிகள் இருக்குது. இந்த 58 தொகுதிகளையும் ஒரு இன்டென்சிவ் கேம்பெயின் இறங்கி அடிக்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். இது வந்து விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே திமுகவுக்கு தான் பாதகமாக இருக்கும். அதனால நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு அவங்க சொல்கிற கால்குலேஷன் அப்படி இருக்குது. இப்போ அதிமுக தரப்பு அவங்க சொல்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது வந்து விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து வாக்குப்பதிவுங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக நடந்திருக்குன்னு தெரியும். நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் இங்கே வந்து வாக்கு போட்டுட்டு போயிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் யாருக்காகவும் வரல, விஜய்க்காக தான் வந்திருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதே போல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இன்னும் பல ஊர்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா வாக்களிக்கணுங்கிறதுல வந்து சொந்த ஊருக்கு போய் கடைசி வரைக்கும் போராடிட்டு போனவங்க அத்தனை பேருமே இளைஞர்கள், அந்த சின்ன வயசு பொண்ணுங்க தான். கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ளே 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க அதிகம். ஸோ இப்போ இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போயிருக்கும். அதாவது விஜய்க்கு வந்து கணிசமான வாக்குகளில் நிறைய வாக்குகளில் எல்லா தொகுதியிலையும் போயிருக்குங்கிறது நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியுது, கட்சிக்காரங்களுக்கும் தெரியுது. ஆனால் வெளிப்படையாக அதை சொல்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து அதிமுக திமுகவை பிடிக்காதவருடைய வாக்கு, மேஜர் வாக்கு, விஜய் மீதான சினிமா கவர்ச்சியில் வந்தக்கூடிய ஒரு இளைஞர்களோட வாக்கு, சினிமா கவர்ச்சியை தாண்டி ஒரு மாற்று ஒன்று வேணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் அரசியலில் இல்லை இல்லையா, அதனால் ஊழல் இல்லாத ஒருத்தவங்க புதுசாக வரட்டுமே, வந்தால் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக 1967 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தான் வந்து பலமான கட்சி. அந்த காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பிடிச்சிது. அண்ணா தலைமையிலான அந்த திமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் ஆட்சிக்கு வரவே இல்லை. கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆக போகுது. அதன் பிறகு 1977 நடந்த தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சரானார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 3 தேர்தல், அதாவது இடையில கலைக்கப்பட்டு நடந்தால் கூட ஒரு 12-13 வருஷத்தில் தொடர்ச்சியாக அதிமுக தான் ஆட்சியில் இருந்து திமுகவால் வரவே முடியல. தொடர்ச்சியாக எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருந்தார். அதனால் 1967 நடந்த புரட்சியில் திமுக, 1977 நடந்த புரட்சியில் அதிமுக, இப்போ 2026 நடக்கக்கூடிய புரட்சியில் அதிமுக திமுக இது ரெண்டுத்தையும் வீழ்த்திட்டு தாவேக்கா வந்து அரியணை ஏறும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. இது வந்து அவங்கவுங்க சொல்கிறது. சீமானை பொறுத்தவரையில் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லலை, சிந்தனைக்காக நான் போராடுறேன். ஏன்னா இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்கனவே உருவாகிட்டால் கூட காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாதாரண அங்கங்கே பேசப்பட்ட ஒரு சிந்தனையை கிராமத்து வரைக்கும் கொண்டு சேர்த்ததில் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இன்னைய வரைக்கும் அவர்களுக்காக வந்து ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள், இளைஞர்கள் எல்லாமே அவர் பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது. பட் தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது வேற இல்லையா. தேர்தல் வெற்றியில் வந்து வாக்குகள் தான் தீர்மானிக்கும். எந்த அளவுக்கு யார் வாக்குறாங்களோ அவங்க தானே வந்து சட்டமன்ற உறுப்பினர். அது வந்து அவங்களுக்கு பலவீனமாக இருந்தால் கூட அவங்க வந்து சிந்தனை மரபை வளர்த்து எடுக்கிறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை போட்டியில் எடுத்துக்க வேணாம். என்ன தான் இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரையில் யாராலையும் எந்த கணிப்பையும் உறுதியாக சொல்ல முடியல. ஒரு பக்கம் கருத்து கணிப்புங்கிற மேலே அவங்கவுங்களாம் என்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பரவாயில்ல, ஜோசியக்காரர்கள் யாருன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜோசியக்காரங்க சொல்லி அவங்களும் தெரியல, அவங்கவுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில் இது வந்து கணிக்க முடியாத தேர்தலுங்கிறது நம்மளால் உணர முடியுது. அதோடு நிறுத்திக்கிறது தான் நமக்கு மரியாதை. அதுக்கப்புறம் மக்களுடைய மனநிலை என்னங்கிறத மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். இதுதான் வந்து என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.